டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் யார் யாருக்குன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அதாவது எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸி. அதுதான் இந்த போர்ட் மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு பீனா ப்ராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இது வந்து ஸ்மால் ப்ராக்கெட்னு சொல்கிறோம். அடுத்தது இது மீடியம் ப்ராக்கெட். அதுக்கடுத்து இதை சால்வ் பண்ணோம். லாஸ்ட்டு ஒன்றா தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இந்த ஆர்டரில் தான் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்தது ஆஃப்னா என்னென்னா பவர், அதாவது 2 to the power 2, √2, ஃப்ராக்ஷன் 1/2 இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆர்டரில், ஆஃப்னா இந்த மாதிரி ஆர்டரில் தான் சால்வ் பண்ணோம். அடுத்தது டிவிஷன் சால்வ் பண்ணோம். அதுக்கடுத்தது மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். இந்த ரூலை தமிழில் ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். அது என்னென்னா, நோட் பண்ணிக்கோங்க, அந்த வள்ளலின் பெயர் கூட கர்ணனே. ஆனால் ஃபஸ்ட்டு அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிக்கணும். வள்ளல்னா வகுத்தல், அதை பண்ணிக்கணும். அடுத்தது பெயர் கூட அப்படின்னா பெருக்கல் பண்ணிக்கணும். அடுத்தது கூட அப்படின்னா கூட்டல், அதை பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது கழித்தல், இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் வச்சு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.